அரசனை விடவும் கொடூரமானவராக இருந்தார் அப்படின்றதுக்கு எந்த விதமான சான்றுகளும் கிடையாது. சொல்ல போனால் அவர் ஒரு மெத்த படித்தவர். பண்டித சோழன் அப்படின்றதே அவருடைய பெயர். அப்படின்னா அவர் அவ்வளவு படித்தவர். ரொம்ப பண்பானவர் அவரு. அவருடைய படையெடுப்புகள் ரொம்ப தூரம் போனதுக்கான ஒரு குறிப்பிட்ட காரணங்கள் இருக்கு. அப்படி இருந்தாலும் அங்க உள்ள நாடுகளை எல்லாம் தான் வசப்படுத்திக் கொள்ள வேண்டும், நம்மளுடைய ஆட்களை வைத்து அங்கே ஆட்சி செய்ய வேண்டும் அப்படின்லாம் அவர் நினைத்ததே கிடையாது. எந்தெந்த இடத்துக்கு போனாரோ அந்தந்த இடத்துல நம்மளுடைய கலாச்சாரத்தை பரப்பியிருக்கிறார். அங்கு உள்ள கலாச்சாரத்தை இங்கே கொண்டு வந்திருக்கிறார். அங்க போய் அந்த அந்த உள்ளூர் கலாச்சாரத்தை அவர் சீரழித்தார் அப்படின்றதுக்கான எந்த விதமான ஒரு சான்றுகளும் கிடையாது. போர்னு நடக்கும்போது அங்கங்கே சில விதிமீறல்கள் இருந்திருக்கலாம். அது படைத்தலைவர்கள் நடக்கும்போது இருக்கும். அது போர்ல தவிர்க்க முடியாததே தவிர, இவர் அதையெல்லாம் செய்தார் என்பதற்கான எந்த விதமான ஆதாரங்களும் இல்லை. அவருடைய செப்பேடுகள்ல அவரை பற்றி குறிப்பிட்டிருக்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா, அவர் தன்னை ஒரு பக்தராகத்தான் காட்டிக் கொள்கிறார். ஒரு போர் வெறி பிடித்தவராக எங்கேயுமே அவர் சொல்லிக் கொள்வதில்லை. அவருடைய கல்வெட்டுகள்லயும் அந்த மாதிரி எந்த இடத்துலயும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. எல்லாமே அவரை ஒரு சான்றோனாகவும், பல விஷயங்கள் தெரிந்தவராகவும், ஒரு குறிப்பிட்ட குறிக்கோளோட செயல்படுகிறார்கள். ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வியூகம் வகுத்து செயல்படுவோராகவும் தான் அவர் இருக்காரே தவிர, கொடூரமான ஆளாக ராஜேந்திர சோழன் இருக்கார் அப்படின்றதுக்கான எந்த விதமான சான்றுகளும் வரலாற்று ரீதியாக இல்லை.